ஹாய்! இது கொடைக்கானல் பைக் ட்ரிப் சீரிஸ் தான். எல்லாருமே சேர்ந்து பைக்ல தான் போனோம். நாங்க எங்க பைக்லயும், என் தம்பியும், தம்பி ஒய்ஃபும் அவங்க பைக்லயும் வந்தாங்க. டெம்பிள் சிட்டில தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புனோம். நாங்க வந்து காலையில ஒரு 4 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆனா ரொம்ப மழை பெஞ்சுட்டே இருந்துச்சு. அதனால போற பிளானே கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறம் திடீர்னு மழைலாம் நின்னனால, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு 10, 11 மணி கிட்ட ஆயிருச்சு கிளம்பும்போது. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு பைக்ல போறது. ஆல்ரெடி ஒரு 4 தடவையாவது பைக்ல போயிருப்போம் கொடைக்கானலுக்கு. இருந்தாலுமே திருப்பியும் பைக்ல போறது ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்துட்டே இருந்தது. அதனால போட்ட பிளான கேன்சல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா, கொடைக்கானல்ல வந்து நாள் வந்து ரொம்ப ஹெவியான மழை அப்படின்னு சொல்லி நாங்க நியூஸ்ல பார்த்தோம். சரி மழையில போய் மாட்டிக்கிறதுக்கு நம்ம போகாம இருந்துரலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சிருந்தோம். ஆனா, அன்னைக்கு நாங்க போறப்ப பார்த்தீங்கன்னா, மழையே இல்ல. மதுரையில தான் காலையில ஒரு 4 மணிக்கு மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. கொடைக்கானல்ல சுத்தமா மழை இல்ல. சில்வர் ஃபால்ஸ்ல பாருங்க, தண்ணி சூப்பரா வந்துட்டு இருந்துச்சு. நல்ல நெறைய தண்ணி இருந்துச்சு. நாங்க பைக்ல போனனால, பாஸ் எதுவுமே தேவைப்படல. எங்கள எதுவுமே செக் பண்ணல. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடியோ எடுத்து சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க ட்ரிப்பு எப்ப போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு இப்போ மண்டே தீபாவளினா, நாங்க சாட்டர்டே, சண்டே வந்து கொடைக்கானல்ல தான் இருந்தோம். சண்டே நைட்டு கரெக்ட்டா வந்துட்டோம். நாங்க வந்து 12:00 வந்து ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து தீபாவளி சாங் போட்டுட்டு இருந்தாங்க. ஆ ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. எல்லாருமே சேர்ந்து ஹேப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் விளாக்ல கவர் பண்றேன். ஏன்னா, நாங்க வந்து எப்படி வந்தோன்றதே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. கொடைக்கானல் வந்து அக்டோபர் டூ பிப்ரவரி வரைக்குமே கிளைமேட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். மூணார்லயும் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமேட் பாருங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு போனோம். ரொம்ப ஜாலியான ட்ரிப் இது. போலாமா? வேணாமான்னு டிசைட் பண்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. தம்பி வந்து ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தான் பைக்ல போகணும் அப்படின்னு. அதனால ஹஸ்பண்ட் வந்து ஓகே போகலாம். மழை பெஞ்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ரூம் புக் பண்ணல. அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து ரூம் புக் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இன்னைக்கு பாப்பா ரூம் கிடைக்கல. இன்னைக்கு ரோட்ல தான் நம்ம தூங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஃபைனலா ஒரு ரெசார்ட்ல ரூம் கிடைச்சுச்சு. நான் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் விளாக்ல ஷேர் பண்றேன். ஓகே பாய்.